எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்கீங்க வேணுமா? பிள்ளைங்களா நீங்க சாப்பிட்றீங்களா? சண்டே கிளாஸ் நடக்குதுன்னு தெரியும், சண்டே கிளாஸ்ல சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியும், பின்ன எப்படி பண்ணிட்டு இருக்கா? இப்போ ஒரு நாள் தானே சாப்பிடுறேன். பரவாயில்ல, வயிறு பசி வீட்டுல இருந்து சாப்பிட்டு வரல, என்ன பண்ண வேற? ஐயோ, நீயே இப்படி இருந்தா பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியா இருப்ப? நான் முன்மாதிரியா? நான் எதுக்கு முன்மாதிரியா இருக்க போறேன்? என்ன பிள்ளைகளா, நீங்களும் வினோலின் அக்கா மாதிரி நான் ஏன் முன்மாதிரியா இருக்கணும்னு நினைக்கீங்களா? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்கிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் முன்மாதிரி. குட்டீஸ், பிரேயர் பண்ணுமா? எல்லாரும் கையை கூப்புங்க, கண்ண மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இயேசப்பா, இன்னைக்கு எங்களுக்கு டாபிக் முன்மாதிரி. இயேசப்பா, இந்த வீடியோ பார்க்குற இயேசப்பா, இந்த சண்டே கிளாஸை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசப்பா, அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியே இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்க கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னை விழுங்க வகை பார்ப்பார். அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆசைய எதையும் தொடராதே. சிங்கம் போல கர்ஜிப்பார், உன்னை விழுங்க வகை பார்ப்பார். இரு மனதோடு வாழாமல் ஒரு மனதோடு வாழ்வாயே. இரு மனதோடு வாழாமல் ஒரு மனதோடு வாழ்வாயே. வலியும் சத்திய ஜீவனுமான ஏசு கூட வருவாரே. சின்ன தம்பி சின்ன தங்க ஏசுவோடே வருவாயே. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆசைய எதையும் தொடராதே. சிங்கம் போல கர்ஜிப்பான், உன்னை விழுங்க வகை பார்ப்பான். அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆசைய எதையும் தொடராதே. சிங்கம் போல கர்ஜிப்பான், உன்னை விழுங்க வகை பார்ப்பான். இரு மனதோடு வாழாமல் ஒரு மனதோடு வாழ்வாயே. இரு மனதோடு வாழாமல் ஒரு மனதோடு வாழ்வாயே. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆமான்னு சொல்ற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. ஓகே, நானும் ரெடி தான். சரியா? அக்கா ஒரு சின்ன கதையை சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. சரியா? ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சாம். சரியா? அந்த கிராமத்துல ஜான் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தானா, ஒரு சின்ன தம்பி இருந்தானா. சரியா? அந்த ஜான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். எப்ப பார்த்தாலும் அங்க ஓடுவான், அங்க ஓடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். இதே ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவோம், குறும்புக்கார சிறுவன் மாதிரி நல்ல அழகா குட்டி பையனை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா. சரியா? அவன் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவன் கரெக்டா என்ன பண்ணுவான் தெரியுமா? டெய்லி பைபிள் வாசிப்பான், ஜோம் பண்ணுவான், சண்டே கிளாஸ் எல்லாம் கரெக்டா போயிடுவான். சரியா? அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. தாத்தா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, எல்லாரும் குடும்பமா சர்ச்சுக்கு போவாங்க. சரியா குட்டீஸ்? நீங்களும் அப்படி போவீங்க தானே? சரி. அவனும் ஜானும் கரெக்டா போவான், சண்டே கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்ணுவான். சரியா? அவன் ஒரு நாள் அன்னைக்கு வந்துட்டு தாத்தாட்ட சொன்னான், தாத்தா தாத்தா இன்னைக்கு வந்து எங்க சண்டே கிளாஸ்ல எங்க டீச்சரு ரொம்ப சூப்பரா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல நல்ல வசனம் சொல்லி கொடுக்காங்க தாத்தா, சூப்பரா இருக்கு, எனக்கு எல்லா வசனமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய வசனம்லாம் டெய்லி என்ன பண்ணிடுவேன் தெரியுமா தாத்தா? நான் எல்லாரும் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்களாம், நான் அந்த வசனத்தை சீக்கிரமா நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன், மனப்பாடம் பண்ணி எங்க டீச்சர்கிட்ட நான் சொல்லிடுவேன். எங்க டீச்சர் என்ன குட் சொல்லுவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னானா. உடனே தாத்தா சொன்னாங்களாம், ஜான் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல வச்சு சொன்னாங்க, ஜான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், வசனம் நல்லா நீ மனப்பாடம் பண்றா கரெக்டு தான். ஆனா அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், வாழணும். இப்ப அந்த வசனத்துல பொய் சொல்லாதனா நம்ம பொய் சொல்லக்கூடாது, திருடாதனா திருடக்கூடாது. சும்மா வசனம் மனப்பாடம் பண்ண போதாதுமா,
அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். ஆண்டவர் வந்து ஏசப்பா நமக்கு முன்மாதிரியா நிறைய காரியங்களை அதுல சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். சரியா ஜான், நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவனும் ஆமா தாத்தா, நானும் ஏசப்பாக்கு வந்து ஏசப்பா என்னென்ன வார்த்தையெல்லாம் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்காங்களோ அந்த வார்த்தை எல்லாத்தையும் நான் கடைபிடிப்பேன் தாத்தா, அந்த வசனத்தின்படி நடப்பேன், நான் முன்மாதிரியா நடப்பேன் தாத்தா அப்படின்னு சொன்னான். தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியனாலும் அவன் என்ன பண்ணுவான், டெய்லி தாத்தாட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். தாத்தாவும் அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வசனம் வாசிப்பான். அந்த வசனத்தின்படி அவன் நடந்தான். சரியா? அப்போ கிளாஸ்ல ஸ்கூல்ல போனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவனை பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான். என்ன ஒரு உதவி யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். எந்த நேரத்திலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவான், போய் சொல்ல மாட்டான். டீச்சர்ஸ்க்கும் அவனை ரொம்ப பிடிச்சிட்டு. சரியா? அதனால ஸ்கூல்லயும் ஜான் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க கிளாஸ்ல பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா குட்டீஸ்? நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரியா? ஓகே. இப்போ ஜான் என்ன பண்ணா, ஒரு நாள் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். போகும்போது வழியில என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவன் ஓடிப்போம். ஐயோ இந்த தாத்தா விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போறான். யாரையும் பார்க்கல, யாரையும் கூப்பிடல. அவன் ஓடி போறான். ஓடி போய் அவன் பாட்டில தண்ணி வச்சிருந்தால அந்த தண்ணி அந்த தாத்தா முகத்துல என்ன பண்றான், தெளிக்கான். தெளிச்சோடனே அந்த தாத்தா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை குடிக்க கொடுக்கான். தாத்தாவும் அந்த தண்ணியை என்ன பண்ணாங்க, குடிச்சாங்க. குடிச்சோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க. தெம்பானோட தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி குட்டி தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ஆண்டவர் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பார், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் ஏசப்பா நம்மள ஆசீர்வாதம் சந்தோஷம். அப்போ அவன் மனசுக்கு நினைக்கா, நான் வந்து ஏசப்பாக்கு முன்மாதிரியா இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஏ அப்பா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு பாடிட்டே போறான். பாட்டு பாடிட்டே போயிட்டு தாத்தா சொல்றான், தாத்தா தாத்தா நான் இன்னைக்கு நீங்க சொன்னீங்களா, சொன்ன மாதிரி நான் வசனத்தின்படியே செஞ்சுட்டேன், ஏசப்பாக்கு முன்மாதிரியா ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் தாத்தா அப்படின்னா. என்ன ஜான் பண்ண, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அப்போ அவன் சொல்றான், இப்படி இந்த கதையெல்லாம் சொல்றான், அந்த நடந்த காரியங்களை எல்லாத்தையும் சொல்றான் தாத்தாட்ட. உடனே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்துலயும் யார் என்ன சொன்னாலும் கேட்பான், பெரியவங்க என்ன சொன்னாலும் மதிப்பான், கீழ்ப்படிவான். அதனால பக்கத்துல உள்ளவங்களும் ஜான்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப ஸ்கூல்ல இருந்து ஒரு நாள் வந்துட்டு இருந்தான். அப்போ மாம்பழ சீசன். சரியா? மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்போ அந்த சீசன் டைம்ல நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்டி வீட்டுல அந்த ஒரு மரத்துல நிறைய மாம்பழம் இருக்கு. உடனே இவனுக்கு ரொம்ப ஆசை, இப்பயே இந்த மாம்பழத்தை சாப்பிடணும் போல இருக்கே. இந்த ஆன்டி வேற வீடை பூட்டிட்டு எங்கேயோ மார்க்கெட் போயிட்டாங்க போல இருக்கே. என்ன பண்ண, ஆனா கேட்டா தருவாங்களா தெரியலையே. சரி ஓகே, நம்ம என்ன சாப்பிட தானே போறோம், ஒரு மாம்பழத்தை பறிச்சு தின்னா என்ன தப்பு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கான். ஆனா அது என்ன பூட்டி கிடக்கு கேட்டு. அந்த மதில் வந்து சின்னதா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டான், மதில் மேல ஏறி உள்ள குதிச்சாச்சு. குதிச்சு அந்த மாம்பழத்தை பறிக்க, ஒரு 2-3 மாம்பழத்தை பறிச்சு பேகுக்குள்ள வச்சுட்டு வந்தாச்சு. யாராவது பார்த்தாங்களான்னு பார்க்கான். சரி சரி யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே வரான். சாப்பிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, ஐயோ நம்ம திருடக்கூடாது பைபிள்ல படிச்சுமே, சரி என்ன பண்ண, சரி நம்ம சாப்பிட தானே செய்யறோம், நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசை தேத்திட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு 2 பேக்ல வச்சுட்டு வந்தாச்சு. அவன் உள்ள வரவும் தாத்தா வெளியே நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர் வாசிச்சாலும் டக்குன்னு பார்த்துட்டு, ஏய் ஜான் என்னது இது, மாம்பழ வாசம் கம கமன்னு இருக்கு, யார் தந்தா மாம்பழம்? இல்ல தாத்தா நான் மாம்பழம் சாப்பிடவே இல்லையே, யார் சொன்னா? இல்ல நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே அவன் பம்புறான். அவன் பம்புறத பார்த்தோன்னே தாத்தா கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஏய் இங்க வா, நீ என்ன போய் சொல்லாத, நீ வந்து மாம்பழம் சாப்பிட்டியா, யார் வாங்கி தந்தா, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் தந்தாங்களா, யார் தந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்ல தாத்தா நான் சாப்பிடவே இல்லை, நீ போய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா தாத்தா நான் இன்னைக்கு அந்த வயல் வழியா வந்தேனா, அப்ப அந்த ஆன்டி வீட்டுல மாம்பழம் இருந்துச்சா, அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க, அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க இல்லல்ல, அதை நான் உள்ள போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் தாத்தா. ஐயோ நீ தப்பு பண்ணிட்ட பத்தியா, நீ வந்து அந்த ஆன்டி இருந்து கேட்டு நீ வாங்குறது தப்பு இல்லம்மா, அவங்க இல்லல்ல இல்லாதப்ப நீ உள்ள போய் எடுத்திருக்க, அப்ப இது ஏசப்பாக்கு பிரியமா? இல்லல்ல ஏசப்பாட்ட இப்படிதான் நீ வாழணுமா, இதுதான் ஏசப்பாக்கு முன்மாதிரியா வாழ்றதா அப்படின்னு தாத்தா கேட்டாங்களாம். உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா, ரொம்ப ஆசையா இருந்துச்சா அதனால நான் அப்படி பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்னாங்க. உடனே தாத்தா சொன்னாங்க, சரிப்பா நீ வந்து மனம் திரும்பிட்டால அதனால சந்தோஷம், நீ என்ன பண்ணு, ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், அந்த ஆன்டிட்ட போய் நீ ஒரு சாரி சொல்லிருமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாங்க. உடனே அவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறான். அந்த ஆன்டி வீட்டுக்கு போய், ஆன்டி இப்படி நான் மாம்பழம் பறிச்சுட்டேன், சாரி ரொம்ப ஆசையா இருந்ததுனால பறிச்சுட்டேன் ஆன்டி, சாரி ஆன்டின்னு சொல்லி கொடுக்கான்.
அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இந்த சின்ன பையன் இவ்வளவு அழகா வந்து சாரி கேட்கானே, உண்மையை வந்து சொல்றானே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்களா, தம்பி நீ இவ்வளவு அழகா வந்து சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, நீ இப்ப 2 என்ன உனக்கு நிறைய நான் தாருன்னு சொல்லி அவங்க வீட்டுல நிறைய மாம்பழம் பறிச்சு வச்சது, நிறைய மாம்பழம் அவனுக்கு எடுத்து ஒரு பேக்ல கொடுத்தாங்களாம். சரி, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு இப்ப அந்த மனசுல வந்து என்ன இல்ல, இப்ப நம்ம தப்பு பண்ணோம்னு இல்ல, சரி சந்தோஷமா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், திருந்திட்டோம், ஏசப்பாக்கு முன்மாதிரியா நம்ம இனி வாழ்ந்துரும் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவன் பாட்டு பாட்டு, ஏசப்பா நான் உனக்கு முன்மாதிரியா நான் செயல்படுவேன், ஏசப்பா நான் உனக்கு முன்மாதிரியா செயல்படுவேன், ஏசப்பா எனக்கு நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு வரான். வந்தோடனே தாத்தா சொன்னா, தாத்தா நான் போய் சாரி கேட்டுட்டேன், எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஜான் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பண்றான், வீட்லயும் முன்மாதிரியா நடந்தான், வெளியும் ஸ்கூல்லயும் முன்மாதிரியா நடந்தான், ஏசப்பாக்கு பிரியமா அவன் நடந்தான். சரியா குட்டீஸ், இப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்களும் ஏசப்பாக்கு முன்மாதிரியா இருப்பீங்களா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சரியா நல்லா சர்ச்சுக்கு போகணும், கரெக்டா சண்டே என்ன பண்ணணும், அம்மா அப்பா கூட சர்ச்சுக்கு போகணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், சரியா நம்ம வசனத்தின்படி நம்ம வாழணும். அதுதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியம். தேவன் நமக்கு முன்மாதிரியை வச்ச மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பா நமக்காக வச்ச அந்த அடிசுவடுகளை நம்மளும் என்ன பண்ணணும், பின்பற்றணும். என்ன குட்டீஸ், செய்வீங்களா எல்லாரும்? ஓகே குட்டீஸ், எல்லாம் ஜெபிப்போமா? முட்டி போடுங்க பாப்போம், கண்ணை மூடுங்க, எல்லாம் படுத்து கிடக்கீங்களா? எந்திரிக்க பாப்போம், எல்லாரும் முட்டி போடுங்க, நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா என் தேவன் தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே என் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இதை பார்க்கும்போது ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே என்னென்ன ஆண்டவரே பாவங்களுக்கு அடிமையா இருக்காங்களோ எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மொபைல் அடிமை ஆகாதபடி ராஜா என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கணும் ஆண்டவரே. அப்பா தினந்தோறும் ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிக்கணும் கர்த்தாவே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும் அப்பா. ஆண்டவரை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் ராஜா அப்பா உமக்கு பிரியமா ஆண்டவரே வசனத்தின்படி வாழ ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு முன்மாதிரி ஆண்டவரே இசப்பா, பிறருக்கு முன்மாதிரியை வாழ ஆண்டவரே என் தேவன் உதவி செய்யுங்க இசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் எங்களுக்காக வைத்த ஆண்டவரே முன்மாதிரிகளே ராஜா, அடி சுவடுகளே ராஜா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்பற்ற என் தேவன் உதவி செய்யுங்க இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைகளா, என்ன எல்லாரும் வசனம் படிப்போமா? அக்கா சொல்ல சொல்ல என் பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுவோமா? உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12. ஓகே குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம யாரு கூட வந்திருக்கோம்? சிங்கி கூட. யான் சிங்கி, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கா? நீ டல்லாவே இல்லையே, நல்லா இருக்கேன். இல்லையே, கிளைமேட் சேஞ்ச் ஆகாத லைட்டா வாய்ஸ் மாறிட்டு. ஆமா இப்போ கிளைமேட்க்கு எல்லாத்துக்கும் இந்த வைரஸ் ஃபீவர் ஆகுதுன்னு. ஆமாக்கா, வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே இருக்கு. வேற இவ்ளோ டல்லா இருக்கா? இன்னைக்கு நீ ஸ்டோரி கேட்டியா இல்லையா? கேட்டேன் அக்கா. அப்ப யார் இன்னைக்கு ஸ்டோரியில முன்மாதிரியா இருந்தாங்க? அந்த பையன் முன்னாடியே இருந்தான். இப்போ நான் சொல்றது நீங்க கேளுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு பேரை சொல்லி நான் நம்ப மாட்டேன் அது வரைக்கும். அந்த பையன் பேரு என்னமோ நல்லா இருக்கட்டும். நீங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நான் நேத்து ஒரு பிள்ளை படிச்சிட்டு இருந்தால, அப்போ திடீர்னு ரொம்ப சோகமாயிட்டாக்கா. அப்போ நான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேனா, உடனே அவ சொன்னா, அந்த பிள்ளை சிங்கி சிங்கி எனக்கு படிக்கவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், நீ எனக்கு அப்ப
முன்மாதிரியா இருக்கணும். எப்படி சிங்கி எப்படி நாத்து முன்மாதிரியா இருந்தா, அதுவும் ஸ்டோரியில ஜான் எப்படி முன்மாதிரியா இருந்தா, அதே மாதிரி எல்லாமே முன்மாதிரியா இருக்கணும். ஓகே? ஆமா பிள்ளைங்களா, நீங்க எந்த அளவுக்கு முன்மாதிரியா